யார்கிட்ட உதவி கேட்டு அவங்க பண்ணலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் தான் அவங்க மீன்லோஷினி ராஜா, சான் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ், ஜிராமி, திருச்சியில் ரூஃபிங் ஷீட் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஆத்தங்கரை ஓரமாக 2 மரம் இருக்குது. அப்போது ஒரு குருவி வந்து கேட்குது, இப்போ மழை காலமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குது அந்த ஃபஸ்ட்டு மரத்துக்கிட்ட. அந்த மரம் வந்து என்னால் முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுது. இதை அடுத்து செகண்ட் மரத்தில் போய் கேட்குது. அந்த செகண்ட் மரம் ஓகே, நீ வந்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. செம மழை பெய்யுது கொஞ்ச நாளில். அந்த மழையில் ஃபஸ்ட்டு மரம் அடிச்சுக்கிட்டு போயிடுது. அப்போ சிரிக்குது குருவி, எனக்கு நீ இடம் கொடுக்கல, அதனால தான் உனக்கு இந்த நிலமை, உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மரம் சொல்லுதான், நீயும் குஞ்சுங்களும் இப்போ பத்திரமா இருக்கீங்களா, எனக்கு அது போதும், என்னால் தாங்க முடியாது இந்த மழையில், ஏன்னா எனக்கு பலத்தை இழந்துட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் நான் வேண்டான்னு சொன்னேன், அதனால் எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லித்தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க உதவி செய்யலை அப்படின்னா அவங்களோட சுச்சுவேஷன் என்னவாக இருக்குங்கிறத நம்ம யோசிக்க மாட்டோம். அதனால் ஒருத்தவங்க உதவி செய்யலைன்னா அது நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்கும், அதனாலேயும் ஒரு நல்லது நடக்கும்னு நம்ம நினச்சிப்போம். தேங்க்யூ.